பார்க்குறேன் சார். கையை பார்த்தோன்னே வருமானம் வருவதற்கு நல்ல சந்தர்ப்பம் எப்பொழுது கிடைக்கும், வருமானம் வர்றதுக்கு நல்ல சந்தர்ப்பம் எப்போது கிடைக்கும், எந்த வயசில் கிடைக்கும் அப்படின்னா இந்த விதி ரேகையை பார்க்கணும். விதி ரேகை எந்த வயசுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அந்த வயசில் தான் வருமானத்துக்கு சந்தர்ப்பம் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இப்போ ஒருவருடைய கையில் பாதி புத்தி ரேகை இருக்கு இல்லையா, புத்தி ரேகை பக்கத்துலேருந்து உங்களுக்கு விதி ரேகை ஆரம்பிக்குது. அப்போ வாழ்க்கையில் 30 வயசு 29-30 வயசுல தான் அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும், வருமானம் வரத்துக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும். அது வரைக்கும் அந்த 30 வயசு வரைக்குமே உங்களுக்கு சந்தர்ப்பம் சரியாக கிடைச்சிருக்காது. சந்தர்ப்பம் கிடைச்சாலும் நீங்கள் அதை நழுவ விட்டுருப்பீங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நல்ல சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நல்ல வருமானம் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. உங்கள் கையில் விதி ரேகையை பாருங்கள். எந்த வயசில் உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னுக்கு வரத்துக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும், வாழ்வில் வெற்றி அடைவீர்கள், வருமானத்தை பெறுவீர்கள் என்பதை இந்த விதி ரேகையை பார்த்து தான் நம்ம கண்டுபிடிக்கணும். உங்கள் விதி ரேகையை பாருங்கள். சனிமேட்டுக்கு வர்றது விதி